ஹே காய்ஸ், ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பேசிக்ஸ் முடிச்சிட்டிங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் லூப்பு இல்லை ஃபார் ஈச் லூப் பண்ணுறது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை இப்போ உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து அட்வான்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வந்து வெப்சைட்டோட எப்படி மேனிபுலேட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம வந்து கன்சோல்லே எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக. பட் இப்போ கன்சோலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போய் நம்ம வந்து அட்வான்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலாம், அனிமேஷன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அட்வான்ஸ்ட் பார்ட்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸோ நோட் ஜேஎஸோ எது வேணால் கற்றுக்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து அட்வான்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நம்ம அடுத்த வீடியோலேருந்து போக போகிறோம். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்காக எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து அட்வான்ஸ் பார்ட்டுக்கு போகலாம். ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் ஈக்குவல் டு வந்து யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? இந்த டபுள் ஈக்குவல் டு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுவும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஈக்குவல் டு போட்டோம்னா அது வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரீநேம் பண்ணிவிட்டு .js. ஓகே, இப்போ இது ஏன் நான் இப்படி நேம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம வந்து இப்போ கன்சோல் டாட் லாக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ 2 ஈக்குவல் டு 2 அப்படின்னு நான் இப்போ லாக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? ட்ரூ அப்படின்னு வரப்போகுது. கரெக்டாக? ஈவன் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இங்கே போட்டாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு அஸ்வின் அப்படின்னு போட்டாலும் எனக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? இது வந்து இப்படி வருது. பட் இப்போது நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு வேரியபிள் நான் போடுறேன். அதாவது லெட் இப்போ அஸ்வின் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நான் வந்து அஸ்வின் அப்படின்னு போடுறேன். அப்படி வந்து லெட் அஸ்வின் 2 ஈக்குவல் டு அஸ்வின். இப்போ இந்த இடத்துல நான் வந்து வேரியபிளை யூஸ் பண்ணுறேன். இப்போவும் எனக்கு வந்து ட்ரூ வருது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி நல்லா தெரியும். இப்போ நான் வந்து புது கான்செப்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் போயிட்டு இப்போ வந்து 3 ஈக்குவல் டு போடுறேன். இப்போ நான் 3 ஈக்குவல் டு போட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ ட்ரூ வருது. ஸோ இப்போ இந்த டபுள் ஈக்குவல் டுக்கும் ட்ரிபிள் ஈக்குவல் டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தை தான் பண்ண போகுது, பட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். அதாவது இப்போ இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு, இப்போ முன்னாடி நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த டபுள் ஈக்குவல் டு இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணோம், உள்ளே இருக்கிற வேல்யூ இருக்குல்ல, இப்போ இந்த ஸ்ட்ரிங் உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து சேமா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ பட் ட்ரிபிள் ஈக்குவல் டு என்ன பண்ணும், இந்த ஆப்ஜெக்டும் சேமா அப்படின்னு பார்க்கும். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போது நான் இந்த இடத்துல வந்து ஒரு எம்டியான ஒரு ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து ஒரு எம்டியான ஆப்ஜெக்டை நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போது நமக்கு தெரியும் இதுவும் ஒரு எம்டியான ஆப்ஜெக்ட், இதுவும் ஒரு எம்டியான ஆப்ஜெக்ட். கரெக்டாக? அதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவும் சேமாக இருக்கனால நமக்கு வந்து இதுவும் சேமு. ஸோ ஈக்குவல் டு நம்ம ட்ரூ வரணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் வருது. ஏன் ஃபால்ஸ் வருது அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் தியரி படி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கோட வேல்யூஸ் வேணால் ஒன்றா இருக்கலாம், இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் வேணால் ஒன்றா இருக்கலாம். பட் இது வேறு ஆப்ஜெக்ட், இது வேறு ஆப்ஜெக்ட். கரெக்டாக? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட்டு, இது வந்து ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட்டு. கரெக்டாக? உள்ளே இருக்கிற வேல்யூ வேணால் எம்டியாக இருந்துட்டு போகுது, பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ட்ரூ வர வைக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே அஸ்வின் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இப்போது இதுவும் சேம் ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸ் பண்ணுது, இதுவும் சேம் ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸ் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இப்போ நமக்கு வந்து ட்ரூ வரும். ஸோ இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டுவும் கிட்டத்தட்ட வந்து அதே விஷயம் தான் பண்ணும். பட் இது என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் லேட்டஸ்ட்டான கான்செப்ட், நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஆப்ஜெக்டில் வரும்போது. ஓகேவா? நார்மலாக வந்து நமக்கு வந்து ஆப்ஜெக்டில் வரும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகேவா? இப்போது இன்னும் நமக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போது இதில் வந்து நான் வந்து 2 பண்ணிவிட்டு இதுலேயும் 2 பண்ணேன் அப்படின்னா எனக்கு ட்ரூ வரும் பாருங்கள். ஸோ நார்மலாக டபுள் ஈக்குவல் டு என்ன பண்ணுமோ அதே விஷயத்த பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படிங்கிற இந்த இதுக்கு வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ண நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 2 விஷயத்தை வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே இனிமேல் ட்ரிபிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான், வித்தியாசமாக எதுவும் கிடையாது. ட்ரிபிள் ஈக்குவலில் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ட்ரிபிள் ஈக்குவல் டுவே யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. ஓகேவா? ஸோ இது ஒன்று தான் வந்து நீங்கள் பேசிக்கில் கடைசியாக கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நீங்கள் இதுவும் கற்றுக்கிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து அட்வான்ஸட் டாபிக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இதுவரைக்கும் கன்சோல் லாகில் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே கன்சோல் லாகில் பண்ணேன். இனிமேல் நான் வந்து அடுத்தடுத்து ஒரு 2-3 வீடியோ கழித்து நான் வந்து வெப்சைட்டில் லைவாக நம்ம வந்து 2D அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த அட்வான்ஸட் ஜாவாஸ்கிரிப்டை நீங்கள் முடித்த அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பில்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃப்ரேம்வொர்க்ஸ் லைப்ரரிலாம் யூஸ் பண்ணலாம். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, நான் ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர், நோட் ஜேஎஸ் அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தேன்ல, அதில் எது வேணால் நீங்கள் போய் கற்றுக்கலாம். ஸோ இது முடிச்ச அப்புறம் அட்வான்ஸ் பார்ட்டை முடிச்ச அப்புறம் ஓகேவா? ஸோ இது கிட்டத்தட்ட இது ஒரு அட்வான்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு 20-30 வீடியோஸ் வரும். அது மட்டும் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸட் லெவல் ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும். பட் இப்போ உங்களுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபுல் ப்ரோக்ராமர் மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து நீங்களே ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். நீங்கள் என்ன மாதிரி ப்ரோக்ராம்னா இப்போ பேசிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பில்ட் பண்ணலாம். இப்போ தான் நம்ம வந்து அட்வான்ஸாக மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா?